காய்ஸ் நான் எவ்வளோ பெரிய முட்டா பண்ணி இருந்திருக்கேன்னா எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணிடுவேன். செகண்ட் டைம் பண்ணும்போது தான் அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சி இந்த கேமராவை மேலே வச்சோ இல்லை கதவு பக்கத்தில் வச்சோ எப்போ எடுப்பேன். இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுற ஆர்வத்தில் மேலே கேமரா வச்சுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆன் பட்டனை அமுத்து மறந்துட்டேன். அதனால 20-25 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு காய்ஸ். எதுவுமே ரெக்கார்டே ஆகலை. இப்போ மறுபடியும் முதல்ல பண்ணணும். காய்ஸ் என் தலைமை எஸ்டிஆர் மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணுற ஜேர்னியில் இன்றைக்கி 19வது நாள். எப்படியோ காய்ஸ் அந்த ஃபஸ்ட் டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்து செகண்ட் டைம் வந்து மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணி இப்படியோ ஒரு வழி எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சு எப்பயும் போல் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காய்ஸ் டெய்லி இந்த முட்டை சாப்பிடாம இப்போ என்னமோ இருக்க முடியல. அது ஏதோ ஒரு பழக்க மாதிரி ஆயிடுச்சு. இந்த 20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு அந்த முட்டை சாப்பிட்றது ஏதோ ஒரு பழக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஆம்லேட் போட்டு முட்டையை வேக வச்சு ரெண்டையும் ஒன்றா உட்காந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா குளத்த வேலைக்கு கொண்டு போய் விடுற வேலை இருந்துச்சு. காய்ஸ் நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அது கூட லேட்டாக போகலாம் ஆனால் அந்த குளத்த வேலைக்கு மட்டும் லேட்டாக கொண்டு போய் விட்டு அப்படி திட்டுறாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு விட்டு சரி பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி பஸ் ஸ்டாண்டு போகலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை வண்டியில் உட்காந்துருக்கா, நானும் வரேன் அப்படின்னு. சரி அவனை விட்டுட்டு போக முடியாது. அவனை முன்னாடி விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் அவன் அவ்வளோதான் அழுதே ஊரை கூட்டிடுவேன். அவனை கூட்டி ஏடிஎம் போய் காசு எடுக்கலான்னு போனால் எப்பயும் போல் எங்கள் ஊர் ஏடிஎம் ஒர்க் ஆகலை. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஏடிஎம் இருந்துச்சு. அங்கே போய் பணத்தை எடுத்துகிட்டு அவனுக்கு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு காய்ஸ். சித்தாத்து மாமா கொஞ்சம் கேக் கொடுறா. சித்தாத்து கொஞ்சோண்டு கொடுறா. இவ்வளோதானே சித்தாத்து? இவ்வளோதானே? என்னடா அது நீயே சாப்பிட்ட?